நான் உங்கள் உமா பிரதி. ஒரு ப்ரமோஷனுக்காக ஒரு ட்ரெஸ் கடைக்கு போயிருந்தோம். அவங்க வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. நாங்கள் என்ன பண்ணுறது, போர் அடிச்சுது. சரி நாங்கள் அவங்கள வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். ஒரு ப்ரமோஷனுக்கு போகணுன்னா நம்ம உடனே எடுத்து உடனே வீடியோ போடுறோம், அதான் நமக்கு தெரியும். ஆனால் அதில் இருக்கிற எல்லா கஷ்டமும் நம்ம பின்னாடி இருந்து பார்க்கும்போது தான் தெரியும். ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது, ஒரு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதை வீடியோ எடுக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது. அந்த மாதிரி ரொம்ப கஷ்டம் இருக்குது. பின்னாடி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பட்டதுக்கப்புறம் தான் அந்த வீடியோ ஒரு 3 மணி நேரம் பக்கம் நம்ம வீடியோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 2-3 மணி நேரம் அதை எடிட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட என்னென்ன வேணும்னு கேட்டு அதை வாய்ஸ் ஓவர் கொடுத்து அதுக்கப்புறம் அதை ஓகே சொல்லி அதுக்கப்புறம் அதை ரிலீஸ் பண்ணணும். அந்த அளவுக்கு நிறைய கஷ்டம் இருக்குது. பார்க்குறதுக்கு எல்லாமே சுலபமாக இருக்கும். எந்த வேலையாக இருந்தாலும் கஷ்டம் இருக்குது. உழைப்பு இல்லாமல் உயர்வில்லை. எங்களை தொடர்ந்து பாருங்கள். இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணுறேன். எங்களுக்கு பெருசாக வேறு எதுவும் தெரியாது. நாங்கள் அவங்க படுற கஷ்டத்தை எடுத்து நாங்கள் வீடியோ போடுறோம். தொடர்ந்து பாருங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய ஐடிக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக இருக்குது. இந்த பொண்ணுக்கு இதான் வேலை. என் வேலையே இப்படி தான், எல்லாத்தையும் மேய்ப்பான். இவன் பண்ணுறது ஒன்றும் உருப்படி இல்லை, மற்றவங்கள மேய்ச்சிக்கிட்டே இருப்பான். வேணாம் பப்ளிக். இந்த பொண்ணும் இப்போ ஜென்ஸ் கடைக்கு மாடலிங்காக வந்திருக்கு. இவங்க எப்போவுமே இப்படி தான். இவங்க பயங்கரமான ஹாட். இவங்க 2 பேரும் இப்படி தான் கடையாக வீடியோ எடுத்துகிட்டு இருப்பாங்க. நாங்கள் பின்னாடியே சுற்றிட்டுருப்போம். அதுலேயும் இருக்கானல்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாய், மீண்டும் சந்திப்போம்.